கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்று இறைவசனம் மத்திய அதிகாரம் 24 வசனம் 36 நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது என்று விண்ணக தூதருக்கோ மகனுக்கு கூட தெரியாதுன்றார். ஸோ ஆண்டவருடைய அந்த இரண்டாம் வருகை அவருக்கே தெரியாதுன்றார், இயேசுக்கே தெரியாதுன்னு சொல்கிறார், வானக தூதருக்கும் தெரியாதுன்றார். ஸோ தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம விழிப்பாக இருக்கணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை சொல்கிறார். அதிகாரம் 24:37 சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் இயேசு நோவாவின் காலத்தில் இருந்த போலவே மானிட மகன் வருகையின் போது இருக்கின்றார். நோவாவின் காலத்தில் இருந்த போதுன்னா, நோவா காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் தேவன் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக வாழுங்க, தாறுமாறாக வாழாதீங்க, உங்களுக்கு விதமாக பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இஸ்ரவேல் தேவனுடைய வார்த்தையை கேட்கல, அவங்க தாறுமாறாக வாழ்ந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும், சண்டை போட்டுக்கணும், சச்சரவு பண்ணிக்கணும், தாறுமாறாக வாழ்ந்தாங்க. அப்புறம் நான் பெரும் வெள்ளம் வந்தது. ஏற்கனவே எச்சரிக்கையாக சொன்னாங்க, இது மாதிரி ஜலத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி கூட அவங்க கேட்கல, அவங்க தாறுமாறாக வாழ்ந்தாங்க. நாளைக்கு அவங்க ஒரு சில பேர் தான் பேழைக்குள் போனாங்க, அதுக்கப்புறம் யாரும் போல அந்த உலகம் அழிஞ்சிச்சு. அதே போல தான் இரண்டாம் வருகையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த இரண்டாம் வருகை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம், கோயிலுக்கு போக மாட்டோம், அந்த அதே வார்த்தையை நம்ம செயல்பட மாட்டோம். நம்ம இந்த உலக போக்குப்படி போயின்னு இருக்கிறோம். அப்படிலாம் இருக்கிறப்போ ஆண்டவர் இரண்டாம் வருகை எப்போ வருன்றது சொல்ல முடியாது. வரப்போ நம்ம தயாராக இருக்கணும். ஸோ அதிலே அதிகாரம் 24:42 சொல்ல பாருங்கள், விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாதுன்றார். அதாவது ஆண்டவர் எப்போ வருவார்னு நம்மளுக்கு தெரியாது. அன்றைக்கி நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கு எடுத்து எப்படி அழிச்சதோ அது மாதிரி வரும். ஆனால் நம்ம ஜாகிரதையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். அதில் சொல்ல ஒருவர் மாவட்டப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்ன்றார் பாருங்க, சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து அதன்படி நம்ம செயல்படணும். இதில் பாருங்கள், மத்திய அதிகாரம் 24:45 ஒரு ஊமை சொல்கிறார் ஆண்டவர். தம் வீட்டு வேலையாளர்களுக்கு வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கை உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? ஸோ என்ன சொல்கிறார் ஆண்டவர், நான் வரும்போது உங்களுடைய ஊழியக்காரர்கள், உங்களுடைய நற்செய்தி பணியாளர்கள் உங்களுடைய கோயிலையும் திருச்சபையை அவங்க ஒழுங்காக நடத்தி மக்களுக்கு சரியான உணவு கொடுத்து அவங்க வாழ வைக்கிறாங்களான்றது தான் அவர் இப்போ கண்காணிக்கிறார். ஸோ ஆண்டவர் இரண்டாம் வருகை வரப்போ நம்ம திருச்சபையில் எல்லாமே நம்ம ஆண்டவர்களை எடுத்துக்கொள்ளப்படும்படி நம்ம சமுதாயத்தில் நடந்து காட்டணும். அது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஸோ அதான் சொல்கிறேன், தம் வீட்டு வேலையாளர்களுக்கு வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாலயமான பணியாளர் யார்ன்றார். ஸோ நம்ம திருச்சபை நடத்துகிறோம், சபை நடத்துகிறோம், நம்ம மக்களுக்கு சரியான போதனையை கொடுத்து அவங்க மக்களை ஆண்டருக்குள்ள அவர் இரண்டாம் வருகையின் போது அவர் எடுத்துக்கொள்ளப்படும்படி நம்ம இந்த உலகத்தில் அவங்கள வாழ்ந்து காட்டணும். இறைவார்த்தையை அவங்க மனசில் பதிய வைக்கணும். அதுதான் நம்ம ஊழியக்காரங்களுடைய வேலை. அதுதான் சொல்கிறோம், வீட்டு வேலையாட்கள் வேலையிலே உணவு பரிமாறி தலைவர் அமர்த்திய நம்பிக்கை உரியவரும் அறிவாளியமான பணியாளர் யார்ன்றார். அதாவது எஜமான் பார்க்குறப்ப வேலையாட்கள் நம்ம வேலையை கரெக்டாக செய்யன்றார். இதில் 49 இறைவாக்கினர் அதிகாரம் 24:49 சொல்கிறார் பாருங்கள், தம்முடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரனும் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான்றார். இதை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நல்ல ஊழியக்காரன் இல்லை, தீமையான ஊழியக்காரங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்க அடிக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் குமாலம் போடுறதுக்கும் நல்லா தண்ணி அடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த உலக மக்கள் மாதிரி இந்த உலக பிரகாரம் அவங்க வாழ்ந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற அவர் நெகட்டிவ் சர்வெண்ட்டு தான் அவர் பாசிட்டிவ் சர்வெண்ட் இல்லை. அதுவும் ஆண்டருக்குள்ளே நம்ம நல்லா வாழணும் அப்படின்ற இரண்டாம் வருகைக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், இந்த திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அந்த தப்பான மனிதர் என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க திருச்சபையை சரி அவங்க நடத்துறதில்லை. அதான் அவர் சொல்கிறார் 49 சொல்ல, தன்னுடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரனுடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான்றார். ஸோ இது மாதிரி நம்ம இந்த உலக காரியத்துக்கு கொண்டு அந்த உடைய பண்புகளை கொண்டு நம்ம அது மாதிரி சமுதாயத்திலையும் அந்த திருச்சபையிலும் வாழக்கூடாது. ஸோ அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார்.
அதில் நோவா காலத்தில் நடந்துக்கிற மாதிரி அன்றைக்கி எச்சரிக்கை கொடுத்தும் அவங்க வந்து சரியாக மக்கள் செய்யலாம்னா அந்த ஜலத்தால் அழைக்கப்பட்டது. அது மாதிரி 2ஆம் வருகையின் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இங்கே வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி திருச்சபை வந்து நம்ம வந்து காக்கப்பட்டு அதனுடைய மக்கள் வந்து அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் மாதிரி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும். அப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். 54:24-51 அவர் அவனை கண்டத்துண்டமாய் வெட்டி வெளி வேடக்காருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கின்றார். ஸோ இப்போ தீமை செய்வங்களுக்கு சரியாக அந்த ஊழியக்காரர்கள் அந்த நற்செய்தியாளர்களை வந்து சரியாக நடத்தலாம். அந்த திருச்சபை மக்களை அவங்க வந்து வெட்டி வெளிவேடருக்கு உரிய இடத்துக்கு தள்ளப்படுவார் சொல்கிறார். ஸோ அங்கே நியாய தீர்ப்புக்கு போய் அவங்க நின்று தான் ஆகணும். ஸோ அதனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மக்களே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன், அதாவது ஆண்டவர் 2ஆம் வருகை வந்துன்னு இருக்குது. நம்ம வந்து அந்த நோவா காலத்தில் நடக்காத மாதிரி அன்றைக்கி ஏற்பட்ட மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருந்து நம்ம மக்களை வந்து இங்கே இருக்கிற அனைத்து மக்களையும் வந்து சமுதாயத்தில் அனைத்து மக்களையும் திருச்சபையில் உள்ள அனைத்து மக்களையும் இயேசுக்காக வாழ்ந்து காட்டி அவருக்காக வாழ்ந்து அவர் வரும்போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பிள்ளையாக நம்ம அனைவரும் மாறணும். அப்படி தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ நம்ம வந்து தீய குணத்தோடு வாழக்கூடாது. அது நெகட்டிவ் சர்வெண்ட் அவனை மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடாது. தப்பாக அந்த வழியை நடத்தக்கூடாது. தப்பாக திருச்சபையை இட்டுன்னு போகக்கூடாது. சமுதாயத்தை தப்பாக இட்டுன்னு போகக்கூடாது. என்ன உயிரே போனாலும் சரி ஆண்டவருக்காக நம்ம வந்து உரிமையாக வாழணும், உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும். அப்போ தான் வந்து ஆண்டவர் நமக்கு கிடைக்கின்ற காரியங்களே நம்ம எடுக்கின்ற காரியங்கள்லாம் வெற்றி பெற செய்வார். நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். அதனால தான் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து திருடன் வரும்போது நான் சொல்லிவிட்டு வரோம் கிடையாது இல்லையா? அதுபோல் தான் ஆண்டவர் எப்போ இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவார் ஆண்டவருக்கே தெரியாது. ஸோ இஸ்ரவேல் தேவனுக்கு தான் தெரியும். ஆனால் வரும்போது நம்ம தயாராக இருக்கணுன்றது ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம ஆண்டவருக்காக பணி செய்வோம், ஆண்டவருக்காக தயாரிப்போம், தயாராக காத்துக்கொண்டு நம்ம மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிற அனைவரையும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து உங்களுக்கு இந்த இறை வார்த்தையை மனசில் பதித்து நீங்கள் எல்லோரும் ஆண்டவருக்காக வாழ எல்லா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமென்.